முருகேஷா? வரலன்னா நைட்டு என்னப்பா 12 பண்ணுற? மணிக்கு படுப்பாரு. ஆ காலையில் 12:45க்கெல்லாம் ஏஞ்சிருவாரு வக்கீல். சாப்பிட்ணும்ப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாங்க விக்னேஷ். ஒருத்தி வளர்த்தோம், 2 அண்ணா பாப்பா. டாம்ஸி பாப்பா அண்ணா. பாப்பா பிங்கி அண்ணா. பிங்கி இப்போ பட் ஆகிட்டா. டோட்டலாக இப்போ 4 பேர் இருக்காங்க. மகா சாப்பிட்ணுங்க, இன்னும் சாப்பிடல. சகாப்தம் சேனல் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? சாப்பிட்டீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் ஏதோ டாக் வளர்க்குறீங்களா? என்ன புறம்போக்கு, ஏன்டா இப்படி வர்றீங்க? கம்மநாட்டிக்கு போகிறேன் நான். போடடி. கன்னிராஜ் இல்லை, தொடப்பக்கட்டை ராஜுன்னு வச்சுக்கடா உன் பேர். தொடப்பக்கட்டம் ஈஸியாக இருக்கும் கூப்பிட. கட்டையில் போகிற கம்மநாட்டிங்களா வந்துட்டானுங்க போட கம்மண்டு. கண்டிப்பாக சிஸ்டர், கவலையே போடாதீங்க. போடாடே போடா தொடப்பக்கட்டை. ஃபேக் ஐடி போடுறான். அவனுக்கு கை வலிக்க போட்டுகிட்டே இருறான் கம்மநாட்டி. வந்துட்டான் கம்மண்டு போட. என்ன கீழே நான் கேட்டதுக்கு பெரிய கட்டுரை ஏதோ டைப் பண்ணுறியா, இல்லை பக்கத்து லைவுக்கே போயிட்டு வரியா? கமெண்டே காணும் டாடி. கண் அப்படியே சொருவிட்டு நிற்கிது டாடி. எனக்கு 1 o'clock ஆகும். மார்னிங் 9:30க்கு வைக்கப். பட் இட்ஸ் பேட். ஹாய் வேலு, எப்படி இருக்கீங்க? இங்கே ஒரு டேஷு போடுறான் போட்டுக்கிட்டே இருக்கான். ஏண்டா பைத்திய முடிச்ச போட்டாங். வேற எதாவது கேட்டுருவோண்டா பேமானி வந்துட்டான் போடுறதுக்கு. ஆமாம் கேட்டேன். மகா வேணுமா? யாருக்கு மகா வேணுமா? ஓ மகாவுக்கு வேணுமாவா? ஆமாம் வீர் தான் கேட்டேன். மகா வேணுமாவா? மகா இங்கே டைப்பிங்கில் 10 வச்சே போட்டு வைக்கிறேன். அவரை திட்டுறான். ஹாய் சகோதரி. ஹலோ பிரதர். லூசு பூன்னு திட்டுது. போட்டு போட்டு தேங்க்யூ வேலு, தேங்க்யூ ஸோ மச். ஐயையோ, அது எது கேட்குறீங்க? ஒரு பொடி சோறு வைக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஆனால் திட்டுறதுக்கு மட்டும் லைன் கட்டிட்டு வருவாங்க சண்டை போடுறதுக்கு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு நம்மளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு ஜீவன் அது. இப்போது மாடு கூட பாருங்களேன், அதுக்கிட்ட பாலை கறந்து ரத்தத்தெல்லாம் கறந்துட்டு தான் விட்றாங்க. சும்மா ஒன்றும் மாடு வளர்க்க போகிறதில்ல. ஆடும் அப்படி தான், சேலிங் கோழியும் அப்படி தான். பட் டாகால் எதுவும் இல்லைன்ற மாதிரி என்னவோ தெரியல அதுக்கிட்ட அதை மட்டும். ஆனால் அது முழுக்க முழுக்க நம்மளை நம்பி தான் இருக்குது. மாடு ஆடாச்சும் ஏதோ பில்லு ஏதோ என்ன கிடைக்குதோ தின்னுட்டு இருக்கும். ஆனால் இதுங்க என்ன பண்ணும்? நம்மளை நம்பி தான் இருக்கு. மகா நீ திட்டினாலும் அவங்களுக்கு புரியாது. ரெடி. மகா நீ திட்டினாலும் அவங்க புரியாதா? நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவனே படிப்பா ரிப்பீட்டடா. என்ன பண்ணுறீங்க வந்துட்டான்டா. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து கண்கள் தூக்கம் நிரம்பி உள்ளன உங்களுக்கு. ஆமாங்க எஸ்கே. என்ன நீங்கள் என்ன இன்டர்வல் என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஆளை இவ்வளோ லேட்டாக வரீங்க? எந்த லைவில் தான் உட்காந்துருக்குறீங்க? கேள் டாடி. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு